பொண்டாட்டி எங்கடி இருக்க? இங்க இருக்கேன். இங்கதான் இருக்கியா? இதா வரேன். செல்லகுட்டி, ம் என்ன இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்ட? பின்ன இருக்க வேலைலாம் யார் பாப்பா? ஆமா ஆமா. சரி, ஒரே ஒரு கிஸ் கூட. காலையில என்ன பல்லு கூட வளர்க்காம போ, போய் குளிச்சுட்டு வா போ. ஆமா ஆமா, பல்லெல்லாம் வளர்க்காம கிஸ். என்னங்க? ஒண்ணும் இல்ல, போய்கிட்டு இருக்கேன். ம் சார், நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன்டி. ஒரு நிமிஷம். என்ன சொல்லு. ம் பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரணுமா? ஆமா, நம்ம வேணா குழந்தை ரெடி பண்ணலாமா? நம்ம இருக்க நிலைமைக்கு குழந்தையெல்லாம் தேவையா? நம்ம வேணா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாமே. நான் சும்மா தாண்டி சொன்னேன். இங்க பாரேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் நாம இருவர் நமக்கு ஒருவர்னு இருந்துச்சு. ஆனா இப்போ நாமளே இருவர் நமக்கே இன்னொருவர்னு ஆயிடுச்சு. பாத்தியா? நல்லா இல்ல. இல்லையா? எப்பா, என்ன இது ரொம்ப வலுவா இருக்குது? ஒன்றும் இல்லை. என் முன்னாடி எப்பப்போ எப்படி மூஞ்சி வைப்பான்னு எனக்கு தெரியும்டி. சொல்லு, என்னாச்சு? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ என்னடி உன் பிரச்சனை? மாசம் பிறந்து 10 நாள் ஆகுது, இன்னும் வாடகை கட்டல. ஹவுஸ் ஓனர் வந்து என்ன கத்திட்டு போறான். ஏன் என்னவா உனக்கு? 4 நாள் தானே லேட் ஆச்சு. சரி, அதை விடு. கேபிள் பில், ஈவி பில், கேஸ் பில், ஏன் டிவி ஃப்ரிட்ஜ் டியூ கூட இன்னும் கட்டல. ஏன்டி நான் அடி வச்சுடாடி வஞ்சகம் பண்றேன்? வாங்குற சம்பளம் 12,000. இதுல நான் எவ்வளோன்னு பாக்குறது? அப்ப வேற வேலை தேட வேண்டியதானே? ஆமா, வேற வேலை. சரி, ஹெவி லைசன்ஸ் இருக்கேன், கவர்மெண்ட் பஸ் டிரைவரா போலான்னு பார்த்தா எடுத்த உடனே 3 இருந்து 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேக்குறாங்க. சாதாரண குப்பை போகிற கவர்மெண்ட் வேலைக்கு கூட லஞ்சம் கேக்குறானுங்க. இதுக்கெல்லாம் யாரும் ஒப்பனா தருவான்? ஏன் எங்க அப்பா தரணும்? தேவையில்லாம என் குடும்பத்துல இருக்கிறவங்களை இழுத்த நான் எங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடுவேன். அம்மா தாய தயவு செஞ்சு கிளம்பு. முதல்ல அதை செய் போ. கொஞ்சம் கூட பாசமே இல்ல. இந்த வீட்ல எனக்கு நிம்மதியே இல்ல. சரி, நீ சாப்பிட்டியா? நீ ஒன்றும் சாப்பிட்டுருக்க மாட்ட. வரேன். செல்லா குட்டி. பொண்டாட்டி, சரி சாரி, இந்தா சாப்பிடு. பாத்தியா, இப்ப கூட திட்டுற. இந்தா சாப்பிடு. சரி, உங்க அம்மா வீட்டுக்கு போற நீ எப்ப கிளம்புற? அட பாவி, அம்மா வீட்டுக்கு போமா.